கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த காலை நேரத்திலும் நீங்க நினைத்து கொள்ளலாம், ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறேன் பிரதர், உயர்வனா மாட்டேனா தெரியல, நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எவ்வளோ பிரயாசப்படுறேன், அது எனக்கு நடக்கவே மாட்டேன்து. அதே போல் மற்றவங்க என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்க. இப்படி நீங்கள் கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். சிலர் பார்த்து கொண்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறது, என்னுடைய உழைப்பு நான் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ செய்கிறேன். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன், ஆனால் அதற்கான ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி போகிறது. நான் ஆசீர்வாதமாக முன்னோக்கி குடும்பத்தை எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் என்னை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்குது. என்னால் முன்னேறவே முடியல. என் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷமே இல்லை. இப்படி சில காரியங்களை குறித்து ஒரு உயர்வு இல்லை, எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, எனக்கு ஒரு பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த காலை நேரத்தில் உங்களுடைய அழுத்தங்கள், பாரங்கள், குடும்பத்தில் இருக்க அந்த குழப்பங்கள், அந்த சோர்வுகள், உங்களை அலக்களிக்கிற அந்த பொல்லாத அசுத்த வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து அப்பா இந்த காலை நேரத்தில் விடுதலை கொடுப்பாங்க. எல்லாம் ஓகே பிரதர், இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்னு கேட்குறீங்களா? இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜேம்ஸ் 4th chapter verse 10. அப்பாவோட வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களை உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களை உயர்த்த போகிறேன். எல்லா இக்கட்டுகள்லேருந்தும், எல்லா பிரச்சனையிலேருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் நான் உங்களை உயர்த்த போகிறேன். உங்களை எல்லாம் புல் டவுன் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் இன்றைய தினத்திலிருந்து அந்த அப்பா உங்களை புல்லப் பண்ண போகிறேன் என்று சொல்றாங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு இடரலாக, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் நான் இன்று உங்களை விட்டு, உங்கள் எல்லையை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறேன். சிலர் மந்திர தந்திர கட்டுகளால் கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் அமானுஷ்ய சக்திகள்லாம் உலாவுது பிரதர், எனக்கு அந்த சவுண்டெல்லாம் கேட்குது, நானும் கிறிஸ்தவன் தான். சிலர் சொல்கிறீங்க, நான் புறஜாதியன்தான், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா எனக்கு இந்த பிசாசு பிடியிலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, இன்று ஏதோ நீங்கள் எதேச்சையாக அப்பாவுடைய வார்த்தையை கேட்கல. இன்று உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து, அசுத்த வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்று நீங்கள் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்கிறாங்க, இன்று நான் உங்களுக்கு பரிபூரண விடுதலையை தரப்போகிறேன். உங்கள் வீட்டில் உலாவி கொண்டிருக்கிற அந்த அமானுஷ்ய சக்திகள் எல்லாம் இன்றோட ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த சில காரியங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி சில தடைகளை கொண்டு வந்துச்சு. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, அவர் உங்களை உயர்த்துகிறார். இந்த உயர்வுக்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ, இந்த ஈவில் ஸ்பிரிட் ப்ராப்ளம் மாத்திரமல்ல, இந்த உயர்வுக்கு வேற என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்குது அதை எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்ல. சிலர் ஜெபம் பண்ணுவீங்க, நான் எவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான ஐடியா வர மாட்டேங்குது, எனக்கு அதுக்கான தாட்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு அது செய்கிறதுக்கான ஒரு ஞானமே இல்லையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு பெரிய டீம் லீடராக கூட இருக்கிறேன் பிரதர், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற ஸ்தானத்தில் நான் ஒரு டீச்சராக கூட இருக்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுற ஒரு பெரிய சுப்பீரியர் லெவலில் கூட இருக்கிறேன், இப்படி அநேக ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, அப்பா எனக்கு அறிவே இல்லை, எப்படி செய்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, அப்பாவோட வார்த்தை அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜேம்ஸ் 1:5 அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவனாங்க தான் என் இடத்துல கேளுங்க. அப்பா சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஞானத்தை தருவேன். இந்த காலை நேரத்தில் யாராவது ஞானத்தில் குறைவில்லாமல் இருக்கிறீங்களா? அப்பாட்ட கேளுங்க, உங்களுக்கு அப்பா ஞானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஞானம் வரும் பொழுது நீங்கள் 6 மணி நேரம் செய்கிற வேலையை அரை மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க. டியூட்டி ஹவர்ஸுக்கு மேலே உட்காந்து 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் செய்கிற வேலையை அப்பா உங்களை எளிதாக அந்த டியூட்டி டைமுக்குள்ளேயே முடிக்க உங்களுக்கு கிருபை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்பா கிட்ட வரும் பொழுது அப்பா எல்லாவற்றிலும் நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாம்ஸ் 113
7ல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நீங்க நினைக்கலாம், நான் டாப் மோஸ்ட் பாட்டம்ல இருக்கிறேன் பிரதர், இதுக்கு மேல கீழே எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க டாப் மோஸ்ட் பாட்டம்ல இருந்து தான் உங்களை அப்பா தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். உங்க வேலை ஸ்தலத்தில இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், உங்களை மட்டம் தட்டுறதுக்கான காரியங்கள் அநேகர் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இனிமேல் அவர்கள் உங்களை மட்டம் தட்ட மாட்டாங்க, நீங்க இனிமேல் அவங்களை கேள்வி கேட்கிற பொசிஷனுக்கு அப்பா உங்களை கொண்டு வருவாங்க. உங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட எப்படி வேலை செய்யணும்னு கேட்கிற அளவுக்கு அப்பா உங்களை உயர்த்த வல்லமை உடைய தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91 அப்பா சொல்றாங்க. சாம்ஸ் 91. அப்பாவோட நாமத்தை ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு எந்த சூழ்நிலை, என்ன கிரிட்டிக்கல் பொசிஷன், சிலர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான் பிரதர், இனிமேல் என்னால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை, அவ்வளோதான், எனக்கு நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, வேலையில் பிரயோஜனம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அழுது திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உயிரையே மாய்ச்சிக்கலாமான்னு சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை தான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றின தேவன் உங்களை தான் கார்னர் ஸ்டோனாக அப்பா மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்களை மூளைக்கல்லாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பா இவ்வளோ நேரமாக உங்க எல்லாரோட கூட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறேன். நான் அநேக வசனங்கள் எடுத்தேன், எதையும் பேச விடல. என் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவளோடு கூட நேரடியாக பேசு என்று சொல்லி அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. சிலர் பார்க்குறீங்க, எனக்கு வியாதியா இருக்கு, போகவே மாட்டேங்குது, வருஷக்கணக்காக இருக்குன்றீங்களா? உங்களுக்கும் அப்பா சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்பா அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு நான் விலக்குவேன் என்று சொல்லுகிறேன். அது எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் விலக்க போகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேணாம். நீங்க அப்பாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பா அவங்கள பார்த்துப்பாங்க. உங்களை அழிக்கணும்னு பார்க்குறாங்களா, அவங்க தான் இல்லாமல் போவாங்க. அவங்களுக்கு மேலதிகாரி அப்பா கொண்டு வருவாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு திகைக்காம உங்ககிட்ட ஓடி வருவாங்க. பிரதர் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வருவாங்க. ஆபிரகாமுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆபிரகாம் மனைவி எல்லாம் கொண்டு போயிட்டான் அந்த ராஜா. அப்பா சொப்பனத்துல போயிட்டார் ராஜாவுக்கு, என் பிள்ளைய மேல என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அவன் ஓடி வந்தான். அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. எனக்காக ஜெபம் பண்ணுன்னு ஆபிரகாம்கிட்ட ஓடி வந்தான். அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். உங்ககிட்ட எல்லாரும் ஓடி வருவாங்க. இன்னைக்கு அநேகர் புதிதா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்காமல் இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. ஏசப்பா உங்கள் இருதயத்தில் வருவாங்க, பூமிக்குரிய தேவையை சந்திப்பாங்க, நித்திய ஜீவனையும் தருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? ஏசப்பா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் புதிய வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. அவங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், குறிப்பாக அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரிகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே நீர் கட்டிந்து கொள்ளுகிறதுக்கான் அவள் விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கான் எலியா கூடுவன் இறங்கின அக்கினி இப்பொழுது பிள்ளைகளோட வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துர்க்கிரியைகள் எல்லாம் இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறதுக்காக ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்க விடுதலையை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தகப்பன. அதே போல எனக்கு ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்க்குற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அந்த புல் டவுன் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் இப்பொழுதே நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுறீங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைங்கள் மேல இரக்கமா இருக்கீங்க, மனதுருக்கமா இருக்கிறீங்க. என் பிள்ளைகளுக்காக நான் வைராகியமாய் இதை செய்வேன் என்று சொல்லி நீங்க இறங்கி இருக்கீங்கப்பா. இதை வைராகியமாய் நீங்க செய்கிறதுக்காக நன்றி தகப்பன. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்கள். எல்லா பலவீனத்தை எடுத்து போடுறீங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதியை இப்பொழுதே நீர் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறீங்கப்பா. நல்ல வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை கொடுக்குறீங்கப்பா. நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு கொடுக்குறீங்கப்பா. வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு வேதனையோட பார்க்குறவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறீங்க. பிஸ்னஸை பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறீங்க.
இன்னும் யார் யார் என்னென்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கறதுக்காக, கோர்ட்டு பிரச்சனையிலேருந்து எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லா குழப்ப சூழ்நிலையிலும் இந்த காலை நேரத்தில் மாற்றி போட்டதுக்காக, இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து அவள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ தான் புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நைட்டு 12 மணிக்கு அப்போடைய வாக்குத்தத்த வார்த்தை வரும். அதை கேட்டு அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.